ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு நாஸ் கவுன்சில். நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருமே டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிவிடுங்க. லைவ் மார்க்கெட்டில் அது என்ன பண்ணணுங்கிறது நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எஸ்டர்டே வியூஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. பட் ஆனால் அந்த டைமில் நியூஸை பொறுத்து இல்லை மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து ஓவராலாக உள்ள வெயிட்டேஜான ஸ்டாக்ஸை பொறுத்து என்ன பண்ணணும், கம்பல்சரி அங்கே என்ன பண்ணணுங்கிற அப்டேட்ஸ்னு நான் என்ன டெலிகிராம் சேனலில் கொடுக்க முடியும். ஜாயின் பண்ணி அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் ஸ்வீப் என்ட்ரி மஸ்ட்டுங்கிறது அந்த ஜோன் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அது டெஃபினட்டாக ஜோன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பாசிபிள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுமே 9:29க்கு நான் கொடுத்துட்டேன். இந்த 9:29க்கு ரெண்டு சப்ளை நிஃப்டி வந்து சப்ளை கிட்ட நிற்கும், பேங்க் நிஃப்டியுமே இன்னொரு சப்ளை கிட்ட மார்க்கெட் நிற்கும். ஸோ ஆல் ஜோன் பிரேக் பாசிபிள் அப்படிங்கிற லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனுமே கண்டிப்பாக செல்லு போகாதீங்க, லோயர் டைம் கன்ஃபர்மேஷன் மஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு 9:29க்கு நான் கொடுத்துட்டேன். நான் இங்கே என்ன தான் வியூ கொடுத்தாலும் மார்க்கெட்டில் அந்த லைவ் மார்க்கெட்டில் சில அப்டேஷன் கொடுப்பேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு. அந்த அப்டேட்டுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு செட்டப் ஒன்று கொடுத்துருப்பேன், அதுவுமே ஃபெயிலாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வியூ எப்படி அந்த கோல்டோட ஃபர்தர் ரீக்ளைம் என்ட்ரி எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நான் இதை ஒரு ஸ்டாப் லாஸாக சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அந்தோட ரெக்கவரி தான் இந்த மூமெண்டம் போயிட்டே தான் இருக்குது. அகெயின் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேலி பேஸு அகெயின் ஒரு ரேலிக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரேலி பேஸ் அகெயின் ஒரு ரேலி. ஸோ அப்போது ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகுதா இல்லை டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராப்பரான எஸ்எம்சி செட்டப்புங்கிறது நமக்கு கிடைக்கல. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறது, அப் சைடாக டவுன் சைடாக அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பார்ப்போம். லைவ் மார்க்கெட்டில் எப்படி பிரேக் அவுட் ஆகுமா, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுமாங்கிற பாசிபிலிட்டிஸ் ஏதாவது ஒன்று வெயிட்டேஜான ஸ்டாக்ஸை பொறுத்து ஒரு மூமெண்டம் கிடைக்கிதுன்னா நான் கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஜாயின் பண்ணி அந்த லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கான வியூஸ் இது தான். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அந்த ஜோன் வந்து பிரேக் பண்ணி ரியாக்ஷன் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ளிப் ஜோனுக்கு ட்ரிகர் ஆகி மார்க்கெட் போயிருக்கு. அந்த ஃப்ளிப் ஜோனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நாளைக்கு இன்கேஸ் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அகெயின் மார்க்கெட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல செட்டப் ஒன்று இருக்குது, நிஃப்டிக்கு செட்டப் இல்லை. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓவரால் இன்ட்ராடே ஸ்டாக்ஸுங்கிறது எதுவும் கிடைக்கல. ஸோ நல்ல செட்டப்புங்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு செட்டப்பை அகெயின் ரீக்ளைம் பண்ணணுன்னா நீங்கள் இந்த 50 மினிட்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா மட்டும்தான் மறுபடியும் நம்ம இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன், இந்த லைன்லேருந்து ரெக்கவரி ஆகி மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு இந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் ஏன் நம்ம ஃபர்தராக நம்ம பைங்கிறது போகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா பை அந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி பாடி க்ளோஸே ஆக போகுது. ஸோ பார்ப்போம். இந்த கன்ஃபர்மேஷன் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லாமல் பையை ட்ரை பண்ண வேணாம். கோல்டில் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எப்போ கொடுக்குதோ அதுக்கப்புறம் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ரெக்கவரி ஆகணும், இந்த லைன்லேருந்து ரெக்கவரி ஆகணும், இங்கேருந்து ரெக்கவர் ஆகி இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும், மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் பை தான். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டுக்கான வியூ இது தான். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரூட் ஆயில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நேச்சுரல் கேஸும் சொல்லியிருப்பேன். ஸோ க்ரூட் ஆயில் அந்த சப்ளைக்கு போகணும். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அந்த சப்ளைக்கு போயிட்டு மார்க்கெட் வரணும், சப்ளைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லிக்விடிட்டியுமே இல்லாமல் வருது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்குது. பட் லிக்விடிட்டி இல்லாமல் வருது. இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் செல் போகாதீங்க. இங்கே லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நேச்சுரல் கேஸில் செல் போகாதீங்க. இது நேச்சுரல் கேஸ்க்கான வியூ. யூரோஸ்டி கோல்டுலாம் மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு ஸ்டாப் லாஸ் போல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் அங்கே கொடுக்க முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் என்ன தான் இங்கே வியூஸ் சொன்னாலும் லைவ் மார்க்கெட்டில் சில அப்டேட்ஸ் கொடுப்பேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.